ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருமாய் நான் வாழ்த்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட முக்கிய அறிவித்தலாய் இப்படியாய் இந்த ஆராதனை கூட நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிறோம். ஆனாலும் கூட இப்படியாய் இந்த புதிய எருசலேம் சபையினுடைய கிளைச்சபை பெல்ஜியம் கிளைச்சபையினுடைய உடன் ஊழியராய் சகோதரன் ஆனந்தன் இந்த இடத்திலே கூட சென்ற கிழமை அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்தவான்களால் அபிஷேகம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே கூட அவரோடு இணைந்து என்னோடு நானும் அவரும் இணைந்து இந்த ஊழியர்களை செய்யும்படியாய் கர்த்தரால் நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கூட கர்த்தருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்திக் கொள்வோம். கரங்களை தட்டி ஒரு விஷயம் ஆகவே நாங்கள் இப்படியாய் நின்றபடியாகவே கூட நாங்கள் கர்த்தரை சில பாடல்களோடு நாங்கள் சோதரிக்க போகிறோம். முதலாவதாய் நாங்கள் தாராதை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் சோதரங்களை செலுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா 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 சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் நன்றி ஆண்டவரே சோதரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோதரம் சோதரம் நன்றி 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 ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரலோகத்தின் பிதாவே இந்த நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம் ஐயா. ராஜா கர்த்தாவே சோதரம் ஐயா கொடுத்திருக்கிறதான நல்ல நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த ஆண்டின் ஆண்டவரே இறுதியிலும் ஆண்டவரே சோதரம் ஐயா சோதரம் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதப்படையில் இருக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே நீர் கொடுத்தான மகத்தான ஸ்லாக்கியத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தாவே சோதரம் ஐயா உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறபடியினால் தேவரே மெய்யாகவே எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியினால் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து வழிநடத்தி விடுங்கள். எந்த தடைகளும் இல்லாதபடிக்கும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் இந்த நாளிலே செய்யப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்தான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மறுபடியும் கூட்டி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே தொடர்ந்து இந்த ஆராதனை ஆண்டவரே நீர் வழிநடத்தி தரும்படியாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். அன்பும் மகா இரக்கமும் கிருபையான தகப்பனே, எங்கள் அருமறைக்கிறார் இயேசு நாமத்தில் பிதாவே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே இதோ இந்த ஆண்டவரே நல்ல ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தினாலும் உங்களுடைய சித்தத்தின்படி நீர் ஏற்படுத்தி தந்த உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உங்களுடைய பரிசுத்த அவருடைய வல்லமை கிரியை செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் இறுதி வரைக்கும் தேவரீர் உங்களுடைய பாதத்தில் வைத்து செபிக்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேறும் பரிசுத்தாவை வழிநடத்தி தருகிறாக. இன்னும் ஆண்டவரே அப்பா ஜனங்கள் மத்தியிலே நீர் பெரிய காரியம் செய்து நீர் பெரிய தேவன் என்பதை ஆண்டவரே அப்பா பிதாவை நீர் வெளிப்படுத்தி உம்முடைய நாமம் மகிழப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இது நீர் ஆண்டவரே அப்பா ஆரம்பிக்கிற காரியம், இதுல உம்முடைய மகத்துவமான கிருபைகளை நீர் வெளிப்படுத்துகிறாக. இயேசு கிறிஸ்து நாமத்தை செபித்து ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றி தெரிவிக்கிறோம். அப்படியே நின்றபடி 2-3 பாடல்களை பாடிக்கொண்டு மிகுதியான பாடல்களை நாங்கள் இருந்து பாடிக்கொள்ளலாம். நீரின்றி வாழ்வது இறைவா என்ற பாடலை கூட நாங்கள் பாடிக்கொள்வோம். நீரின்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் போராடு நான் வாழ்ந்த போது உலகத்தில் போராடு நான் வாழ்ந்த போது உம்மிடத்தில் வாழும் ஒரு நாளை போதும்.
தேவனை நாங்கள் நன்றியோடு பாடும்படியாய் தேவன் இந்த ஆண்டிலே எங்களுக்கு செய்ததான நன்மைகளை நாங்கள் சொல்லி பாடும்படியாய் வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் பாடிக்கொள்வோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை
ஆமென். அடுத்த பாடலை கூட நாங்கள் பாடிக்கொள்வோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம் என்ற பாடலை பாடிக்கொள்வோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம்,
கர்த்ததாவே எங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த தேவனை கூறி நாங்கள் பாடிக்கொண்டு இன்னொரு பாடலோடு கூட நாங்கள் பாடிக்கொண்டு நாங்கள் தேவனை நாம் ஒரு விசை துதிக்க போகிறோம். ஆகவே இருந்து கொண்டு பாடுவது நல்லது. இருந்து கொண்டு பாடி நாங்கள் ஆவியிலே நிறைந்து நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே சபையை இருந்து நாங்கள் பாடிக்கொள்வோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
வளமையாக எழுந்திருந்து சங்கீதத்தை வாசிக்கிறது போல நாங்கள் சங்கீதம் 136வது சங்கீதத்தை வாசித்துக் கொள்ளுவோம். நான் வாசிக்கிறேன். அது கிருபையின் சங்கீதம் 136வது சங்கீதம் 755வது பக்கத்தில் இருக்கிறது. நாங்கள் வாசித்துக் கொள்வோம். நான் வாசிக்க நீங்கள் அதை தொடர்ந்து வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனின் நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகே அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை உயர்த்தி அவர் கிருபைக்காய் நாம் சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே, நெருங்கியவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் அப்படி அமர்ந்து கொள்வோம். தேவ வார்த்தையை நாங்கள் தேவ செய்தியை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அனைவரை அன்போடு கூட வாழ்த்திக் கொள்கிறேன். தேவன் தாமே எனக்கு இந்த கிருபியை தந்தபடினால் என் ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஆகிய இந்த நாளிலும் உங்களோடு கூட ஒரு சிறிய பகுதியை தேவ வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட தியானிக்க வாஞ்சப்படுகிறேன். ஆகியால கர்த்ததாமே உங்களையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலும் உபாகமம் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தின்படியே நான் உங்களோடு சற்று நேரம் தியானிக்கும்படியாக கர்த்தருடைய நாமத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்ததாமே ஆசீர்வதிக்கும்படியாக. அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த வேளையில் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்கள் பாதத்தில் வைத்து துதிக்கிறேன்.
இந்த வார்த்தைகளை நீங்கள் முத்திரித்து ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையை நாங்கள் பலம் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் ஆண்டவரே கிருபை பாராட்டும். உங்களுடைய ஆண்டவரே அப்பா கிருபை ஒன்றே எங்களை ஆண்டவரை பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த வேளையிலும் கூட உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமென். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்த வசனத்தை நாம் ஆழமாய் பார்க்கும்போது பாருங்கள், மோசே என்ற ஒரு மனிதனுக்கூடாக தேவன் தம்முடைய ஜனங்களை தன்னை ஆராதிக்கும்படியாக அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்டு அப்படியாக செங்கடலை பிளந்து தேவன் அந்த ஜனங்களை வழிநடத்துகிறார். இப்பொழுது வனாந்திரத்தில் 40 வருஷமாக ஆண்டவர் அந்த ஜனங்களை எவ்வளவாய் நடத்தினார் என்பதை நாம் இந்த வேதத்தின்படி அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க தேவன் ஒரு கிருபை பாராட்டுவாராக. ஆகையால இந்த வனாந்திர பாதையில 40 வருஷம் இந்த மோசே என்ற மனிதன் மூலமாக தேவன் இந்த ஜனத்தை இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு வழிநடத்தினார். 40 வருஷம் நடத்தி வரும்போது 40வது வருஷம் இந்த உபாகமம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் 1 தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான் என்று அந்த வசனம் சொல்கிறது. அப்ப 40 வருஷம் நடத்தி 40வது வருஷம் அங்கு 11ஆம் மாதம் 1 தேதியிலே மோசே இந்த ஜனங்களுக்கு நடந்து வந்த பாதைகள், அந்த 40 வருஷம் கடவுள் நடத்தி வந்த வழிகள், நடந்து வந்த பாதைகளை மீண்டும் நினைப்பூட்டி பார்த்து கடவுளை எப்படி நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும், அல்லது கடவுளுக்கு நாம் எப்படி மகிமை செலுத்த வேண்டும், கடவுளுக்கு எப்படிப்பட்ட நன்றியோடு நாம் வாழ வேண்டும் என்று மோசே ஜனங்களை அப்படியாக உற்சாகப்படுத்துவதை நாம் காணுகிறோம் பிரியமானவர்களே. ஆகையால இந்த இடத்துல மோசே சொல்லுகிறான், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்லி. ஆகையால் அவருடைய வாழ்க்கை எல்லாம் அந்த 40 வருஷமும் அவர்களை சுமக்க முடியவில்லை. ஏன்? பலவிதமான வேதனைகள், பலவிதமான பாடுகள், வனாந்திர பாதையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்களை சுமக்க முடியவில்லை. அவருடைய எல்லா காரியத்தோடும், அவருடைய எல்லா பாரத்தோடும், வேதனைகளோடும் கூட தேவன் அவர்களை சுமந்து கொண்டு வருகிறார் என்பதை மோசே இங்கு அந்த இடத்துல வந்து அந்த ஜனங்களுக்கு சுட்டி காட்டுகிற வேலையா இருக்கிறது. ஏன்னு சொன்னால் பாருங்கள், 40 வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய அந்த கானான் தேசமாகிய பாலும் தேனும் ஓடும் அந்த நாட்டுக்குள்ளே இப்பொழுது அவர்கள் கடக்க போகிறார்கள். 40 வருஷம் முடிகிறது. 40 வருஷம் முடிய ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி அந்த வாக்குத்தத்தின் தேசமாகிய கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் போக போகிறார்கள். இப்பொழுது இந்த போர்டர் எல்லைகளை வந்து விட்டார்கள். இந்த எல்லைகளை வரும்போதுதான் இந்த மோசே இந்த ஜனங்களை குறித்து அவன் ஆதங்கம் உள்ள ஒரு மனிதனாக இந்த மோசே என்ன செய்கிறான், இந்த ஜனங்களை திரும்பி தாம் நடந்து வந்த வழியையும் கடவுள் நடத்தி வந்த பாதைகளையும் நினைத்து பார்க்கும்படியாக ஒரு காரியத்தை அங்கு சொல்லுகிறான் பாருங்கள். ஆகையால் தான் 40 வருஷம் 40வது வருஷம் முடியும் போது, அதாவது 40வது வருஷம் முடிகிற தருவாயில இருக்கும் போது அந்த போர்டருக்குள்ள வந்து இப்பொழுது கானானுக்குள்ளே அவர்கள் போக போறார்கள். அந்த இடத்துல வைத்தும் மோசே என்ன செய்யறான், ஜனங்களுடைய காரியங்களை குறித்து, ஜனங்களை குறித்து அவன் ஒரு வாஞ்சை உள்ளவனாக, ஆதங்கம் உள்ளவனாக தேவனிடத்திலே திரும்பி பார்க்கும்படி கேட்கிறான். தாங்கள் நடந்து வந்த வழிகள், நடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த வழிகளை ஒரு விஷயம் நீங்கள் திரும்பி பாருங்கள். கடவுள் உங்களை எப்படி நடத்தி வந்தார், கடவுள் உங்களுக்கு என்ன செய்தார், கடவுள் எப்படி எல்லாம் உங்களை நடத்தினார் என்று சொல்லி திரும்பி பார்க்கும்படியாக ஒரு நினைப்பூட்டலை கொள்கிறார். அப்பொழுதுதான் சொல்லுகிறான், நீங்கள் அல்ல உங்களை சுமந்து வந்த தேவனை நீங்கள் கண்டீர்கள் என்று சொல்லி. அப்ப கடவுள் அவர்களை நடத்தி வந்தார், கடவுள் அவர்களை சுமந்து வந்தார். அவர்களுக்குள்ளே பாடு இருந்தது, வேதனை இருந்தது, துக்கம் இருந்தது, எத்தனையோ
எத்தனையோ காரியம் இருந்து முறுமுறுப்பு இருந்தது. தேவனை குறித்து முறுமுறுத்தார்கள், மோசையை குறித்து முறுமுறுத்தார்கள். இப்படி எல்லாம் செய்தும் கூட ஆண்டவர் அவர்களை அப்படியாக நடத்தி வந்த வழியை ஒரு விசை திரும்பி பார்க்கும்படியாக மோசே இந்த இடத்திலே நினைப்பூட்டுகிற காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை நாங்கள் திரும்பி பார்ப்போம் பிரியமானவர்களே. இதோ 2014 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு 31ஆம் தேதி டிசம்பர், இந்த ஒரு வருஷம் மாத்திரமல்ல, இதுக்கு முந்தைய காலங்களையும் நாம் திரும்பி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கை நிலைகளை நமக்குத்தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கையில வந்த பாடுகள், நம்முடைய வாழ்க்கையில வந்த சோதனைகள், நம்முடைய வாழ்க்கையில வந்த போராட்டங்கள், குடும்பத்தினாலே, கணவனாலே, மனைவியாலே, பிள்ளைகளினாலே அல்லது சமுதாயத்தினாலே, நண்பர்களாலே, ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் அல்லது வியாதி என்ற ஒரு போராட்டம், இப்படி பலவிதமான துன்பங்களோடு கூட நாம் சுமக்க முடியாத ஒரு சுமைகளாக அந்த ஒரு வருஷமோ அல்லதுக்கு முந்தின காலங்களிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனாலும் அந்த சுமைகள், அந்த பாரங்கள், அந்த வேதனைகள், அந்த கண்ணீர்கள் எல்லாவற்றிலும் கூட நாம் இந்த இடத்துல இன்றைக்கு ஒரு சிறுகூட்டமாக இந்த இடத்துல இருந்தாலும் அந்த பலன் நம்மால் உண்டாகினது அல்ல, அது தேவனால் கிடைத்த பலம். ஆகையால தேவன் நம்மை சுமந்து வந்தார், தேவன் நம்மை நடத்தி வந்தார். அந்த நடத்தி வந்த வழிகளை நாம் திரும்பி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வந்த பாடுகள் எல்லாவற்றிலும் நமக்கு தேவன் துணை இல்லாமல் இருந்திருந்தார் சொன்னால் நாம் இன்றைக்கு நிற்க முடியாது, நிர்மூலமாக இருப்போம் பிரியமானவர்களே. ஒருவேளை நம்முடைய சொந்த தேசத்திலே நாம் வாழ்ந்திருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை குறித்து தெரியாது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை இந்த இடத்துல நாம் நிற்பது நிர்மூலமாக இருப்பவருடைய கிருபையாக இருக்கிறது. ஆகையால தான் நாம் நம்முடைய வழிகளை, நம்முடைய பாதைகளை, நாம் கடந்து வந்த வழிகளை திரும்பி பார்க்க தேவன் கொடுத்தது சிலாக்கியமாக இருக்கிறது. ஒரு வருஷம் முடிந்தது, இன்னொரு வருஷத்தை முன்பாக வைத்திருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போன்று ஒரு கோடலுக்குள்ளாக, அடுத்த தேசத்துக்குள்ளாக, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்குள்ளாக கடந்து செல்ல போறார்கள். அந்த இடத்துல வைத்து தேவனுக்கு மோசே அந்த ஜனங்களை நினைப்பூட்டி கடவுள் செய்த நன்மைகள், கடவுள் வழிநடத்த பாதைகள், உங்களை சுமந்து வந்தாரே இந்த இடம் வரைக்கும் உங்களை சுமந்து வந்ததை நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி மோசே கேட்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதைத்தான் பிரியமானவர்களை தேவன் செய்கிறார். ஆகையால நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள், குடும்பத்தில் பிள்ளைகளினாலே பெற்றோருக்கு அல்லது பெற்றோரினாலே பிள்ளைகளுக்கு, ஏதோ விதத்தில் சமுதாயத்தினாலே நாம் எத்தனையோ காரியங்களில் வேதனைப்படுகிறோம். ஆனாலும் அந்த சுமைகள், அந்த வேதனைகள், பாடுகள் மத்தியிலும் கூட நம்மை நாம் சுமக்க முடியாது. நம்முடைய பிரச்சனைகளை எடுத்தோம்னால் நம்முடைய தலை வெடித்து போயிடும், அவ்வளவுக்கு வேதனையாக இருந்திருப்போம் பிரியமானவர்களே. ஆனாலும் நம்முடைய காரியம் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை சுமந்து இன்றைக்கும் இந்த இடத்துல கொண்டு வந்து நமக்கு ஒரு கிருபையும் ஆறுதலும் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய இரக்கமாக இருக்கிறது. ஆகையால அதை நான் நினைத்து நன்றியோடு கூட நான் ஜீவனை என்னை காத்து நிர்மூலமாகாமல் இன்னைக்கு நான் தெய்வத்தை நான் ஆராதிக்க, நான் கடவுளை ஸ்தோத்திரிக்க, கடவுளுடைய சமூகத்தில் நிக்க எனக்கு ஒரு பலன் கிடைத்திருக்கேன் என்று சொன்னால் அது தேவன் கொடுத்த பலமாக இருக்கிறது. ஆகையால அந்த வழி எல்லாவற்றையும் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். ஒன்றல்ல இரண்டல்ல, நாம் சொல்ல முடியாது இந்த காரியத்துக்காக மாத்திரமே கடவுள் எனக்கு நன்மை செய்தார், நாம் சொல்லாத காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு நன்மைதான் செய்து வந்தார் பிரியமானவர்களே. அது எல்லாவற்றையும் இருதயத்திலே நாம் நினைத்து நாம் நன்றி தெரிவிக்க இந்த இடத்தில் நாம் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறோம். ஆகையால கடந்து வந்த பாதைகளை இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு செய்த காரியங்களை எண்ணி பார்ப்போமாக இருந்தால் அது மேலான காரியமாக இருக்கிற பிரியமானவர்களே. நமக்கு எல்லாவற்றையும் தந்து நம்மை நடத்தி வந்த தேவன், அந்த தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். இன்னும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்று சொன்னால் தெரியும். 43ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனங்கள் நான் வாசிக்கிறேன் பிரியமானவர்களே. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அல்லது என்னுடையவள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. அதை நாம் இன்னும் ஒரு இதாய் மாற்றி பார்ப்போம் என்றால், நீ தண்ணீர்களை கடந்த போதும் நான் உன்னோடு கூட இருந்தேன், நீ ஆறுகளை கடந்த போதும் நான் உன்னோடு கூட இருந்தேன், உனக்கு அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றியறிய நேரிட்ட போதிலும் நான் உன்னோடு கூட இருந்து. ஆண்டவர் நம்மை
நடத்தி வந்த வழிகளை நாம் மறக்க கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த தண்ணீர் சமுத்திரத்தம் போன்ற ஆழமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து போயிருக்கும் பிரியமானவர்களே. கடந்த வருஷத்திலேயோ அதுக்கு முந்தைய வருஷங்களிலேயோ அல்லது ஆறுகள் உண்மையில் புரளுவதில்லை. ஆறு நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஒரு ஆறு சமுத்திரம் என்பது பறந்துவிட்ட ஒரு காரியம், ஆழமாயிருக்கும். ஆறு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம். அதனுடைய அந்த சத்தமே ஒரு மனிதனுக்குள் ஒரு பயத்தை உருவாக்கும். சில ஆறுகளின் சத்தம் கேட்டால் நமக்கு பீதி உண்டாகும். அவ்வளவு வேகமாக ஆற்று வெள்ளம் புரண்டோடி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஆறு நம்மை புரளாதபடிக்கு, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்மை தாக்காதபடிக்கு வந்த போதிலும் அவை நம்மை புரளாதபடிக்கு நம்மை காத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அக்கினியை போன்ற நெருப்பை போன்ற பலவிதமான வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். நமக்கு தான் தெரியும், நம்முடைய இருதயத்துக்கு தான் தெரியும், நம்முடைய சிந்தனைக்கு தான் தெரியும் நான் எந்த பிரச்சனையில எந்த வேதனையில நான் அப்படியாக கஷ்டப்பட்டேன் சொல்லி. ஆகையால இப்படிப்பட்ட வேதனைகள் ஆறை போன்று சமுத்திரத்தை போன்று அக்னியை போன்ற வேதனைகள் வந்த போதிலும் அவர் நம்மோடு இல்லாமல் இருந்திருந்தால் அல்லது அவர் நமக்குள்ள இல்லாமல் இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை வீணாவே போயிருக்கும். அது வெந்து சாம்பலாய் போயிருக்கும். ஒருவேளை நீங்கள் கடவுளை முழுமையாய் அறியாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் தான் உங்கள் வாழ்க்கையிலும் இருந்து செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதை மறக்க கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஆகையால உன்னை சிருஷ்டித்த தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுது, யாக்கோபே இஸ்ரவேலே உன்னை சிருஷ்டித்தவரும் என்று சொல்லி. அப்ப நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வேண்டும். ஆகையால நீங்கள் ஒருவேளை அவரை முழுமையாய் அறியாமல் இருக்கலாம், முழுமையாய் தேடிக்கொள்ளாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலும் வந்த வேதனைகள், கண்ணீர்கள், பாடுகள், துயரங்கள், அவமானங்கள், நிந்தைகள், எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், வியாதி இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவரை நாம் அவரை தேடாமல் அறியாமல் இருந்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் அவர்தான் நம்மை உண்டாக்கினவர். அவருக்கு தான் தெரியும் தான் உண்டாக்கின ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஆகையால் எனக்கு என்பார்களே, இப்படிப்பட்ட தண்ணீர் சமுத்திரத்தை போன்ற காரியங்களா இருக்கலாம், ஆறுகளை போன்று புரண்டு வரக்கூடிய வேதனையான பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது அக்னி ஜுவாலையை போன்று பற்றி எறிந்து நம்மை நாசப்படுத்தி சுட்டரித்து ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கலாம் பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அந்த வாழ்க்கையில இருந்து காத்து கொண்டவர். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகள், இப்படிப்பட்ட வேதனைகள் நெருப்பை போன்று சுட்டரிக்கிற காரியங்கள் எல்லாம் வந்து நிர்மூலமாக்க வேண்டும் என்று சத்துரு காத்திருந்தார். ஆனாலும் என் தேவன் நம்மோடு கூட இருந்தபடியால் இந்த வசனங்களின்படியே நம்மை சுமந்து வந்தார், நம்மை காத்து வந்தார், நம்மை எல்லா விதத்திலும் தப்பி வைத்து வந்த தேவனாய் இருக்கிறார் பெருமார்களே. ஆகையால இறக்கன்மார்களே, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் அல்லது ஆறுகள் உண்மையில் புரளும் போதும் அல்லது அக்னி ஜுவாலை உங்கள் மேல் பற்றி எரியும் போதும் கூட அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி வந்தவராய் இருக்கிறார். அதை மறவாதபடிக்கு நாம் அவருக்கு நன்றி தெரிவித்து அவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி இனிவரும் காலங்களிலும் அதில் மேன்மையான வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு நாம் வாழும் போதுதான் பிரியமானவர்களே அதுல தேவன் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அதுலதான் தேவன் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகையால புதிய ஆண்டை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த பழைய ஆண்டில இந்த நடந்து கண்டு கொண்ட இந்த ஆண்டின் வாழ்க்கையின் முழுவதையும் நாம் திரும்பி பார்த்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அவர் செய்த நன்மைகள், அவர் நடத்தி வந்த வழிகள், அவர் நம்மை சுமந்து வந்தாரே, நாம் சுமக்க முடியாத பாரங்களோடு, நாம் சுமக்க முடியாத வேதனைகளோடு, நாம் சுமக்க முடியாத கண்ணீர்களோடு இருந்த போதிலும் நம்மை சுமந்து இந்த இடம் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். இந்த கனப்பொழுதிலும் நடத்தி வந்தார். அதைத்தான் மோசே சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமப்பது போல் உங்களை சுமந்து இந்த இடம் வரைக்கும் நடந்து கொண்டு வந்ததை நீங்கள் மறவாதிருப்பீர்களா என்று சொல்லி. ஆகையால நாம் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும், மறக்க கூடாது பிரியமானவர்களே. இறுதியாக பாருங்கள், ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை பார்த்து சொன்னால் ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் மிக ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையாக இருக்கிறது. 46ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன்.
நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பாருங்க, இங்கும் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே. ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து இந்த 40 வருஷம் கர்த்தர் நடத்தி வந்த போது அவர் அநேக முறுமுறுப்பு நிமித்தம் தேவனுடைய கோபாய்க்கினைக்கு உள்ளாகி அநேகர் அந்த வனாந்திரத்தை அழிக்கப்பட்டார்கள். ஆனால் மீதியாயிருந்த ஜனங்கள் தான், அந்த சந்ததி தான் அந்த இஸ்ரவேல் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக கடந்து சென்றார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை நான் தாங்கி வந்தேன். அப்போ ஒரு மனுஷன் தாயின் கருவில தோன்றுவதற்கு முன்பே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்பது இந்த வசனம் சொல்கிறது. அவர் தம்முடைய கரத்திலே நம்மை தாங்கி நடக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் முதிர் வயதைக்கு நான் அப்படி செய்வேன், நிறைவேது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆக உபாகம புத்தகத்திலும் ஆண்டவர் மோசே மூலமாக அங்கு ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற காரியம், 40 வருஷம் நடத்தி வந்து 40வது வருஷம் அந்த கானான் தேசத்துக்குள்ள அவர்கள் கடக்க போறார்கள். அந்த போர்டர்ல வைத்து ஒரு நினைப்பூட்டுதலை மோசே சொல்லுகிறான். அப்பொழுதும் சொல்கிறான், உங்களை சுமந்து வந்த தேவன், இதுவரைக்கும் உங்களை சுமந்து வந்த தேவனை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி அப்படியாக நினைப்பூட்டுகிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு மனுஷர்கள் ஒரு மனுஷன் செய்த நன்மையை பார்த்து நன்றி தெரிவிக்கிறான். ஆனால் கடவுள் செய்த நன்மைகளை நாம் எவ்வளவாய் நினைத்து பார்த்து நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டவர்களா இல்லாதபடிக்கு தவறி போற காலங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் தேவன் செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, எதுவாக இருந்தாலும், சிறிதோ பெரிதோ, எந்த காரியமாக இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், கர்த்தர் நமக்கு நன்மை செய்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆகையால நாம் இந்த சிறிய ஒரு பகுதியை இந்த தியானத்துக்காக தேவன் இப்படியாக இந்த அவர் நம்மை சுமந்து வந்து நம்மை நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பாரங்கள் நமக்கு வேதனையாய் இருக்கும், அது சுமையிலும் சுமையாய் இருக்கும். ஆனால் நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், வேதனையிலும் கூட நம்மையும் சுமந்து தேவன் நம்மை நடத்தி வருவார் என்று சொன்னால் அது பெரிதான சிலாக்கியம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த அன்பு தெய்வத்தை, அந்த மெய்யான தெய்வத்தை, அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை, அந்த சிருஷ்டியரை நாம் தொழுது கொள்வது எத்தனை பெரிய சிலாக்கியம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் எத்தனை மக்கள் அந்த மெய்யான தெய்வத்தை அப்படியாக ஆராதிக்கிறார்கள். இப்படியாக கொண்டாட்டங்கள் வரும்போது அவர்கள் தங்களுடைய மாம்சத்திலும் தங்களுடைய காரியங்களிலும் செய்து கொண்டு அப்படியாக வாழ்ந்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் அந்த மெய்யான தெய்வத்தை நாம் அறிந்து அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து நம்மை நடத்தி வருகிற தேவனுக்கு நாம் கனம் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தும் போது அது நம்முடைய ஆன்மாவுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லையெங்கும் ஒரு சமாதான மகிழ்ச்சியை கொண்டிருக்கிறது. நம்முடைய சந்ததிக்கும் அது மேலான ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகையால்தான் இந்த நாளிலே நாம் ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை நன்றி இதயத்தோடு இந்த ஆண்டு, இந்த 2014 ஆண்டு முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகள், அதற்கு முன்பின காலங்களிலும் செய்த நன்மைகளையும், இனி வரும் புதிய ஆண்டிலும் கர்த்தர் செய்ய போற நன்மைகளை எண்ணி நாம் தேவனுக்கு நன்றி தெரிவிக்கும்படியாக இந்த இடத்தில் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறோம். ஆகையால தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சிறிய பகுதியை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்தால் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவரும் கர்த்தருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்,
ஆண்டுக்குள் எம்மை நடத்தும் புதிய கிருபையால் எம்மை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் எம்மை நடத்தும் புதிய கிருபையால் எம்மை நிரப்பும் புது கிருபை காருண்யமா புது கிருபை காருண்யமா புது கிருபை காருண்யமா புது கிருபை காருண்யமா புதிய ஆண்டுக்குள் எம்மை நடத்தும் புதிய கிருபையால் எம்மை நிரப்பும் முடிவு சம்பூர்ணமாய் ஆரம்பமற்றமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் வரத்தை நிறைவாகட்டும் வரத்தை நிறைவாகட்டும் ஒரு கிருபை காருண்யமா ஒரு கிருபை காருண்யமா ஒரு கிருபை காருண்யமா ஒரு கிருபை காருண்யமா எம்மை நடத்தும் புதிய கிருபையால் எம்மை புதிய கிருபைகளால் அந்த கிருபையினால் தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த கிருபை எங்களை வழிநடத்துகிறதா இருக்கிறது. அந்த தேவன் எங்களை வழிநடத்துகிறதா இருக்கிறார். காலங்களோடு கூட மீதியான காரியத்துக்குள்ள நாங்கள் போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு இந்த ஆண்டிலும் செய்ய போற நன்மைக்காய் அவர் எபினேசர், அவர் என்றுமா எங்களை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார். அன்பு கூறவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு அன்பு கூறவே ஆராதனை
இந்த நாளிலும் கூட நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஆகவே கூட புதிய எருசலேம் சபையா இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கூட உங்கள் அனைவருக்கும் நாங்கள் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் புதுவருட வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல,
இப்படியாயும் கூட இந்த நாளிலும் கூட ஒரு சிறிய அறிவிப்பை இதை தருகிறேன். புதிய எருசலேம் சபை பெல்ஜியம் கிளை 2 பேராக இந்த இடத்திலே நாங்கள் தொடங்கப்பட்டாலும் கூட தேவனுடையும் அவரை சரீரமாகிய சபையாகிய அந்த புதிய எருசலேமை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களோடு தோள் கொடுத்து சபையையும் ஊழியத்தையும் ஜெபத்தாலும் உதவியாலும் தாங்குகிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் சபைக்காகவும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தவும் தங்களுடைய ஒத்துழைப்பும் ஜெபமும் அவசியமாக இருக்கிறபடியினாலே தொடர்ந்தும் சபைக்காகவும் ஆண்டவருக்காகவும் உழைப்பீர்கள் என கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நாமே இந்த புதிய ஆண்டிலும் கூட உங்கள் அனைவரையும் அவருடைய எல்லா கிருபைகளாலும் கூட ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் தொடர்ச்சியாய் எங்களுடைய ஜெபங்களிலும் கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் கூட ஆசீர்வதிப்பார்கள். ஆமென் ஆமென். நாங்கள் புதிய வருடத்திற்குள்ளாய் மீண்டுமாய் புதிய ஒரு ஆராதனைக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்கிறபடியினாலே இந்த ஆராதனையின் முறைமையின்படியும் கூட மீண்டுமாய் அந்த சங்கீதத்தை நாங்கள் வாசித்துக் கொள்ள போகிறோம். நாங்கள் உற்சாகமாய் சந்தோஷமாய் கர்த்தர்களுக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலும் கூட எல்லா களைப்புகளையும் நாங்கள் மறந்து கொண்டவர்களாய் கர்த்தரிடத்தில் இந்த ஆண்டை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வரும்பொழுது எதையும் கொண்டு வந்ததில்லை, நாங்கள் கொண்டு போவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வருடத்தை நாங்கள் இப்படியாய் நாங்கள் கழித்து போட்டிருக்கிறோம். அந்த வருடத்தை கூட கர்த்தர் தாமே எங்களுக்கு நடத்தி தந்திருக்கிறார். இந்த புதிய வருடத்திலே அவருடைய கிருபைக்காய் நாங்கள் மீண்டுமாய் புதிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் மீண்டும் இந்த கிருபையின் வசனத்தை நாங்கள் வாசித்துக் கொள்ள போகிறோம். நான் வாசிக்கிறேன், தொடர்ந்து நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலிலான சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவிலான சந்திரனின் நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிடித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டிலும் கர்த்தருடைய கிருபை பெற்றுக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
தாளங்களை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஆமென், ஸ்தோத்திரம். நாங்கள் அமர்ந்து கொள்வோம். சில பேர் தேவனுடைய வார்த்தைகளை கூட இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தைகள் என்ன என்பதை கூட நாங்கள் தியானித்துக் கொள்வோம். நான் என்ன காரியத்தை நான் தியானித்தேன், கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தார் என்பது இந்த சகோதரனுக்கு தெரியாது, அல்லது இந்த சகோதரன் என்ன எடுக்க போகிறார் என்று எனக்கும் தெரியாது. ஆனாலும் கூட இந்த கர்த்தருடைய மகத்தான கிருபை 2 வாக்கினாலே அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் தம்முடைய வேத வார்த்தை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியாய் கூட அவருடைய வாக்கு தத்தத்தை எங்களுக்கு பழைய வருடத்திலேயே அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து விட்டார். அதை நாங்கள் புதிய வருடத்திற்குள்ளாய் புதிதாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுதான் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏற்கனவே நாங்கள் வாசித்து விட்டோம் அந்த காரியங்களை குறித்து. ஆனாலும் கூட கர்த்தர் இன்னுமாய் அதை எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறபடியினாலே அதனுடைய ஆழங்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஒருவர் வாசித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னுடையவர். ஆமென். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் தாமே இந்த ஆண்டிலே கூட எங்களுக்கு வாக்குத்தத்த வார்த்தையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் தாமே நல்லவராய் இருக்கிறபடியினாலே ஏற்கனவே அந்த சகோதரன் கூட இந்த வார்த்தையை சென்ற ஆண்டிலும் கூட அவர் வாசித்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அப்படியாய் தொடர்ச்சியாக அதுக்கு கீழ் உள்ள வசனங்களை வாசித்திருந்தாலும் கூட எங்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டிலும் கூட இந்த காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த காரியத்தை குறித்து தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் சொன்னதான பயப்படாதே, மீட்டுக்கொண்டே, பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். 4 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரே வசனத்திலே 4 காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. இப்படியாய் அந்த கர்த்தருடைய காரியத்தை, அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க போவோம். ஆனால் இந்த 4 காரியத்திலும் கர்த்தர் எப்படியெல்லாம் எனக்குள்ளாய் கிரியை செய்ய போகிறார் இந்த வருடத்திலே என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள நாங்கள் வாஞ்சப்படுவோம். ஒரு விஷயம் கூட, இந்த முதலாவது பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறதுனாலே அநேகருக்கு என்ன இருக்கிறது என்று பார்த்தால், பயப்படுகிறவரை பார்த்துதான் பயப்படாதே என்று சொல்ல முடியும். ஆகவே பயப்படுகிற ஒரு கூட்டம் அநேகர் பயத்தினாலே இருக்கிறார்கள் என்று அறிந்தபடியினால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே என்ன பயம் ஜனங்களுக்குள்ளாய், என்ன பயம் எங்களுக்குள்ளாய், ஒருவேளை நாங்கள் கடந்து வந்த வருடத்திலே என்ன பயத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து சென்றிருப்போம் என்பதை எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். ஆமென். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் மேலே உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள், நாங்கள் மாம்ச ரத்தமும் உள்ளவர்களாய் இருக்கிறது போல கூட எங்களை போல ஒரு மனிதனாய் அவர் வர வேண்டியதாய் இருந்ததாம். காரணம் என்னவென்று சொன்னால், ஜீவ காலம் எல்லாம் என்று சொன்னால் எங்களுடைய ஆயுசின் முடிவு வரையும், நாங்கள் பிறந்து நாங்கள் மரிக்கும் வரையும் எங்களுடைய ஜீவ காலம் எல்லாம் எப்படி இருக்கிறோமா, மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் அப்படியாய் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படியானவர்களை விடுதலை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாமிசமும் இரத்தமும் உடையவராய் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மரண பயம், ஒரு மனுஷனுக்குள்ளாய் மரண பயம் உண்டாகிறதை பார்க்கிறோம். இந்த மரண பயம் உண்டானால், இந்த மரணத்திற்கு குறிப்பிட்டால் ஒரு பயம் உண்டாகும் பொழுது அவன் என்னெல்லாம் செய்கிறான், வேதத்திலே என்னென்ன இடங்களிலே என்னென்ன காரியத்தை அவர்கள் பயத்தினாலே என்ன செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க கொண்டால், நாங்களும் ஒருவேளை பயப்படுவோமா இல்லையா என்பதை எங்களுக்கு வடிவாய் தெரியும். சில வேளைகளிலே சிலர் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஐயோ எனக்கு மரணத்தை குறித்து பயம் இல்லை, ஐயோ எனக்கு அதை குறித்து பயம் இல்லை, இதை குறித்து பயம் இல்லை, நான் தைரியசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி பயப்படுகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறார்கள். தேவன் பயப்படுகிறவர்களாய் அந்த அடிமைக்குள்ளாய் நாங்கள் அதற்கு அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அதிலே இருந்து எங்களை விடுவிக்கும்படியா இயேசு கிறிஸ்து வந்ததினாலே இந்த பயத்தின் அடிமைகளானவர்கள், இந்த மரண பயத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்பதை பார்த்தால்,
எங்களுக்கு தெளிவாய் விளங்கும் எப்படியாய் நாங்கள் இதிலிருந்து மீட்கப்படலாம் என்று சொல்லி அதற்கு ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஆதாம் ஏவாளுடைய சம்பவம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் அந்த மனுஷியை உருவாக்கி அவர்களுக்கு சொன்ன காரியத்தை குறித்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளை. இப்படி தேவன் அந்த ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களுக்கு சொன்ன காரியத்தை இந்த வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஸ்திரியார்கள் அந்த விருட்சத்தின் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்திய தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவன் கொடுத்த அந்த கட்டளையை அங்கே அவர்கள் மீறினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த மீறினதுனாலே என்ன சம்பவம் நடந்ததா? 8ஆம் வசனத்தை வாசி. 8வது வசனம். குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு சந்நிதிக்கு விலகி தோட்டத்தில் விருட்சத்தின் சங்கங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். ஆமென். பாருங்கள், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் கர்த்தரை பார்க்கையிலே கர்த்தர் வருகிற அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கேட்ட பொழுது இப்பொழுது அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? பாவம் செய்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் மனசிலே ஒரு பயம் உண்டாயிற்று. ஏன் பயம் உண்டாயிற்று என்று சொன்னால், கர்த்தர் அந்த 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்த பொழுது 11ஆம் வசனத்திலே இவரை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லப்படுகினாலே அவர்களுக்கு அந்த மரண பயம் உண்டாயிற்று. அவர்கள் ஐயோ நான் மரித்து போவேனே, தேவன் வந்து அதை கேட்டால், தேவன் அதை அறிந்து கொண்டால் நான் இப்படிதான் எனக்கு தண்டனை கிடைக்குமே, நான் மரித்து போவேனே, அவர் சாகவே சாவா என்று சொல்லியிருக்கிறாரே என்று சொன்னதினாலே அவர்களுக்கு இப்பொழுது மரண பயம் உண்டாகி அவர்கள் என்ன செய்கிறார்களா? மரண பயம் உண்டான ஒரு மனுஷன் முதலாவது செய்கிற காரியம் என்ன? தேவனாகிய ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, முதலாவது அவர்கள் மரண பயம் அவர்களுக்கு உண்டான போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி போகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு 2வது காரியத்தை அவர்கள் செய்தார்கள், தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே தங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஒளிப்பிடங்களை தாங்களாகவே கண்மணியாக அந்த தேவனிடத்திலே போய் ஒழித்துக் கொள்வதற்கு பதிலாக, அந்த தேவனிடத்திலே போய் சரணடைந்து கொள்வதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மரங்களுக்குள்ளே தங்களை போய் ஒழித்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கும் கூட இந்த மரங்கள், இந்த காரியங்களுக்கு பின்பாய், இந்த விக்கிரங்களுக்கு பின்பாய் தங்களை ஒழித்துக் கொள்கிற ஜனங்களை பார்க்கிறோம். இவர்கள் ஏன் இப்படி ஒழித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்ட பொழுது அவர்களுக்கு மரண பயம் உண்டாகிறது. தங்களுடைய பாவத்தை குறித்ததான, தாங்கள் செய்ததான பாவத்தை குறித்ததான மரண பயம் உண்டான பொழுது அவர்கள் தேவனுடைய சன்னதியை விட்டு தங்களுக்கு பிடித்ததான அல்லது தங்களுக்கு பாதுகாப்பு என்று தெரிந்து கொள்கிறதான சந்ததிகளுக்குள்ளாய் அவர்கள் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இதுதான் ஒரு மரண பயம் ஏற்பட்ட பொழுது ஒரு மனுஷன் செய்கிறதான காரியம். நாங்கள் எத்தனை முறை நாங்கள் தேவனுடைய சன்னதிக்கு நாங்கள் விலகி ஓடி இருப்போம் எங்களுடைய வாழ்க்கையில, அல்லது எத்தனை முறை நாங்கள் தேவனிடத்தில் போய் சார்வதற்கு பதிலாய் நாங்கள் மற்ற காரியங்களை சார்ந்திருப்போம் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் நாங்கள் எல்லாரும் மரண பயத்திற்குள்ளாய் நாங்கள் அடிமைகளாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடினாலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? அந்த பயத்திலே இருந்து எங்களை வெளியிலே கொண்டு வருவதற்காய் அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். நான் வாசித்தோம், வாசி. எபிரேயர் 2:15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆகவே இப்படி அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் அடிமைகளாகவே இருந்து விடாதபடிக்கு அவர்களை விடுதலையாக்க கர்த்தர் என்ன செய்தார்? அந்த பயத்தில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். அதற்காகவே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்
பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்த பின்னர் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவர் எப்படி விடுதலை செய்கிறாராம்? நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் என்ன செய்கிறார்? நாங்கள் அவர் அண்டை வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவருடைய சன்னிதானத்துக்கு விலகி ஓடும் பொழுது எங்களுக்கு அந்த பயம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அவர் அண்டையில வந்த பொழுது அவர் என்ன செய்கிறார்? எங்களுக்கு பலமும் அன்பும் புத்தியும் நிறைந்த ஒரு நல்ல ஒரு ஆவி எங்களுக்கு கொடுக்கிறார். அந்த பயத்தின் ஆவி, பயம் விட்டு கடந்து போகிறதா இருக்கிறது. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், இந்த காரியத்தை செய்கிற தேவன், இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறவர் யார்? எங்கள் தேவன். அவர் சொல்லுகிறார், இப்பொழுது எங்களை பார்த்து பயப்படாதே என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அடுத்ததாய் அவர் சொன்னார், உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொன்னார். அவர் எண்ணத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். இதை நான் வாசிக்கும் பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் எங்களை எண்ணத்திலிருந்து மீட்டுக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் பாவத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிக்கு அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆகவே மன்னிப்பு என்பது வேற, விடுதலை என்பது வேற. மன்னிப்பு என்பது நாம் செய்த பாவத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிறது மன்னிப்பு. ஆனால் விடுதலை என்பது நான் பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் அது விடுதலை. அதுல இருந்து நான் முற்றுமாய் விடுபட்டு நான் வாழும் ஒரு வாழ்க்கை. ஆகவே இந்த பாவத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் அவர் என்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரோமர் 6ஆம் அதிகாரம் அதே 22வது வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். நாங்கள் பாவத்தில இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? அவர் எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறாரா? இதனாலே எங்களுக்கு கிடைப்பது என்ன தெரியுமா? பரிசுத்தமாகுதல் எங்களுக்கு கிடைக்கும் பலன். நாங்கள் இதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டபடினாலே, மன்னிக்கப்பட்டதுனால அல்ல, நாங்கள் இதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டதுனாலே, நாங்கள் இதிலிருந்து வெளியிலே வந்ததினாலே, இதை எங்களுக்கு தொடாமல் இந்த பாவத்திலிருந்து நாங்கள் விலக்கப்பட்டதினாலே எங்களுக்கு கிடைக்கிற பலன் என்னவாம்? பரிசுத்தமாகுதல். நாங்கள் பரிசுத்தத்தை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு கிடைக்கும் பலனாம் முடிவு நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்தமாகுதல் நிறைவாகும் போது அதனுடைய முடிவு என்ன கிடைக்குமாம்? எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்தாராம்? எங்களை மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த காரியத்தை எங்களை பரிசுத்தமாகுதலுக்குள்ளாய் அழைக்கும்படியாய் பாவத்திலே இருந்து அவர் எங்களை மீட்டுக் கொண்டார் என்று வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார் கர்த்தர். எதில இருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறாராம்? இருளின் அதிகாரம். நாங்கள் இருளின் அதிகாரத்திற்கு உள்ளாய் இருந்த ஜனங்கள், எங்களை அந்த அதிகாரத்திலே இருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய அதிகாரத்திற்கு கொண்டு வருகிறார். ஆகவே இருளுக்கு இனி என் மேல் அதிகாரம் இல்லை, இருள் எங்களை இனி ஆளாது என்று பார்க்கிறோம். எங்கே கொண்டு வருகிறாராம்? வெளியிலே கொண்டு வந்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மணவாளனுடைய அந்த ராஜ்யத்திற்கு மணவாட்டியா எங்களை உட்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களை அதற்கு கொண்டு போய் சேர்க்கிற பிதா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் இருளின் அதிகாரத்திலே இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். இப்படியாய் நாங்கள் விடுதலை பெற்ற ஜனங்கள், நாங்கள் தேவனுக்குள்ளாய் நாங்கள் வாழ்கிறோம். அது மாத்திரமல்ல, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி அடுத்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு சொல்லுகிறது. அவர் ஏன் பேர் சொல்லி அழைக்கிறார்? ஏசாயா 45ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. 4வது வசனத்தை வாசி. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளங்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதியர்களையும் உனக்கு கொடுப்பேன். என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். பாருங்க, பேர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லி வேதம் நாங்கள் 2 வசனங்களை வாசித்தோம்.
இந்த நாங்கள் கொடுத்தால் இந்த வாக்குத்தத்தனை கூட பேர் சொல்லி அழைத்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. இதுல என்ன விசேஷம் இருக்கிறது? ஒரு சகோதரருக்கு ஒரு பேர் இருக்கிறது, அந்த அவரை நான் கூப்பிடும் போது அவருடைய பேரை சொல்லிதான் நான் கூப்பிடுகிறேன். இதுல என்ன விசேஷம் இருக்கிறது? ஆனா இங்க என்ன விசேஷம் என்பதை நாம் தெளிவாய் பார்க்க வேண்டும். பேரிலே என்ன விசேஷம் என்றால், நீங்கள் இதுல 100 பேர் இருந்தாலும் 50 பேர் இருந்தாலும் அதுல ஒருவரை கூப்பிட வேண்டுமே, ஆனால் அவருடைய பேரை சொன்னால் தான் அவர் வர முடியும். ஆகவே பேர் என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அடையாளம் என்று பார்க்கிறோம். ஆகவே என்னை தனிப்பட்ட ரீதியிலே அவர் கூப்பிடுகிறார். இப்படியா கும்பலோடு எல்லாரோடையும் சேர்ந்து என்னை கூப்பிடாதபடிக்கு என்னை தனிப்பட்ட ரீதியிலே என்னை கூப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த 100 பேரிலே ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்து அவருடைய பேரை சொல்லி கூப்பிட வேண்டுமே, ஆனால் அவர் உங்களுக்கு தெரிந்தவரானபடினால் தான் அவரை பார்த்து நீங்கள் கூப்பிட முடியும். ஆகவே தேவன் உங்களை தனிப்பட்ட ரீதியிலே, என்னை உங்களை தனிப்பட்ட ரீதியிலே அவர் அறிந்து வைத்து தனிப்பட்ட ரீதியிலே எனக்கு கிரியை செய்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லு. அதைத்தான் தேவன் இந்த இடத்திலே சொல்ல வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே பேர் சொல்லி அழைத்து எனக்கு பேர் வைத்தார் என்று சொல்லி அந்த அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தோம். இப்படியாய் தேவன் தாமே பேர் சொல்லி அழைக்கிறவர் என்று சொன்னால், எங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே எங்களுடைய வாழ்க்கைகள் எந்த நிலையா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கடந்து வந்து அவைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் அதனால் தான் எங்களை பேர் சொல்லி அழைத்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கடைசியா என்ன வாசித்தோம்? நீ என்னுடையவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்திலே வாசியுங்கள். யோவான் 1 அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே நீ என்னுடையவன் என்று சொன்னால், நான் தேவனுடையவன் என்று சொல்லி தேவன் என்னை அழைக்கிறார் என்று சொன்னால், நான் யாராம்? தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாங்கள் அவருக்குள்ளாய் நாங்கள் நடக்கும் பொழுது, அவரை நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியான அதிகாரம் எங்களுக்கு கிடைக்கிறதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ரோமர் 8 அதிகாரம் 16-17 வாசியுங்கள். ரோமர் 8 அதிகாரம் 16-17. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று சொல்லி இந்த வசனம் அப்படியே கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தேவன் மாத்திரம் சொல்லவில்லை, ஆவியானவரும் கூட எங்களுடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடையவன் என்று சொல்லி, என்னுடையவள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 யோவான் 3 அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 3 அதிகாரம் 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஆமென். பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. அப்ப யார் எங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கும்படியான அந்த நிலையை உருவாக்கினது யார்? எங்களுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்தது யார்? பிதாவாகிய தேவன், அந்த பரம தேவன் எங்களை தன்னுடைய பிள்ளை என்று சொல்லும் அளவிற்கு அந்த பெயரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் இதனாலும் கூட கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான் இந்த வாக்குத்தத்தம். கர்த்தர் சொல்லுகிற, அதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆண்டிலும் கூட கர்த்தர் யார்? அவர் சிருஷ்டித்தவரும் எங்களை உருவாக்கினவர். சிருஷ்டித்தவர் என்று சொன்னால் என்ன? ஒன்றுமில்லாதலிருந்து அவர் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியையும் ஒன்றுமில்லாதவற்றிலே இருந்து சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் உருவாக்கினவர் என்று சொன்னால் என்னை ஒரு நிலைக்கு உருவேற்படுத்துகிறவர். நான் ஒரு கெட்டவனாய் இருந்த என்னை நல்லவனாய் மாற்றுகிறவர். உடைந்து போன பாத்திரமாய் இருந்த என்னை நல்ல ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறவர் அல்ல, என்னை வேற ஒரு பாத்திரமாய் அவர் வணைகிறவர் என்று பார்க்கிறோம். ஆகவே என்னை உருவாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், அதற்கு பின்பு என்னை உருவாக்கினவர். நான் ஆதாமோடு
சேர்ந்து நான் பாவம் செய்தவனாய் போனபடியினாலே, அந்த பாவத்தின் பழக்கமாய் நான் போனபடியினாலே என்னை மீண்டுமாய் அவர் உருவாக்கி இப்பொழுது அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். ஆகவே இப்படி கர்த்தர் என்னை சொல்லும்படியாய், கர்த்தருடைய பிள்ளை என்று என்னை சொல்லும்படியாய், பயப்படாதே என்று சொல்லும்படியாய் என்னை மீட்டுக் கொண்ட கர்த்தரை நான் எவ்வளவாய் நான் துதிக்க வேண்டும். இந்த ஆண்டிலும் கூட கர்த்தர் இப்படியாய் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவார் என்று நானும் கூட விசுவாசிக்கிறேன். நீங்களும் கூட இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரிடத்திலே நாங்கள் வாசித்துதான் இந்த வார்த்தைகளை பார்த்து கவனித்து நாங்கள் நடக்க வேண்டியதான பாதைகளை சரி செய்து நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் இப்படியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த வாக்குத்தத்தத்துக்கு உரிய பிள்ளைகளாய் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் தானே தந்ததானே இந்த சிறிய வார்த்தைக்காயும் வாக்குத்தத்தத்துக்காயும் கூட நாங்கள் ஒரு விசை அனைவருமாய் கர்த்தரை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கூட 2 பேர் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டபடினாலே கூட நன்றியோடு கூட ஜெபம் பண்ணி கிருபையாண்டு புதிய ஆராதனை ஆண்டவரே நீங்கள் நடத்தின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை தொடக்கமாக முடியும் மட்டும் இந்த பிரசன்னத்தோடைய வழிவிளக்க கூட இருந்தபடினா நன்றி ராஜா. நாங்கள் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாய் அதிகமாய் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்த ராஜா. தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்தை தந்தீங்களை கத்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உங்களை சோதரிக்கிறோம் ராஜா. நாங்கள் எங்கும் ஆண்டவரை அலைந்து தெரியாத இடத்துக்கிட்ட நாங்கள் தெரியாதபடிக்கு ராஜா ஆண்டவரே தகப்பனை ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பளமா இருக்க வேண்டும்படி ராஜா. ஒரு சின்ன இடத்தை தந்தாலும் மனமகிழ்ச்சியோட சந்தோஷம் உங்களை துதிக்கத்தக்கதா, உங்களை ஆராதிக்கத்தக்கதா ஆண்டவரே. எந்த இடங்களும் இல்லாதபடிக்கு நீங்க தம்பிகளை கட்டாவே உங்களை நன்றிகளோடு சோதரிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் ஐயா. நீங்கள் முன்குறித்து அந்த இடத்துக்காக நாங்கள் நன்றியோடு தெரிந்துக்கிறோம் ஆண்டவரே. உங்களை கோடான கோடி சோதனை தெரிவிக்கிறோம் ஆண்டே. நீங்க இந்த இடத்தில் வந்து எங்களை ஆண்டே தேவனாய் உலாவி எங்கள் உங்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொல்லி எங்கள் தேவனாய் இந்த நடுவில் நீங்க உலாவி இந்த ஆடை நீங்க ஆசிரியர் அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை சோதரிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை வழிநடத்த மகனுக்காக நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. வாத்திய கொடுத்த மகனுக்காக நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா துதி வேளையில் ஆண்டவரே நாம் மையப்பட்டதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாம் மட்டும்தான் ஆண்டவரை மையப்பட்டது ஆண்டவர். மனிதனுடைய நாம் அல்ல ஆண்டவரை. கத்தாவே கூட நாம் மையப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. வந்த சகோதர சகோதரர்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா காணிக்கப்பட்ட கரங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்ப எல்லாவற்றையும் நீங்கள் ஆசிரியர் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரம் ஆண்டவர் கூட இந்த ராஜா ஆண்டவரை வந்தபடியினால் உங்களுக்கு நன்றிகளை ஏற்படுத்தி நிற்கிறோங்க. ஜீவன் நல்ல தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய இந்த வாஞ்சிகளை ஆண்டவரே நீங்கள் கேட்டு தகப்பனே எங்களிடத்தை உருவாக்கி ஆண்டவரே எங்களை ஆராதிக்கிறதுக்காக தகப்பனே நீங்கள் தந்த இந்த நல்ல ஒரு இடத்துக்காக தகப்பனே ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய நாம் மகிமைக்காக ஒருவர் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக கூடிய இடத்துல ஆண்டவரே உங்களை ஆராதிக்க ஆண்டவரே தகப்பனே தகப்பனே நீங்கள் தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே எங்கள் சகோதரம் உள்ள தகப்பனே ஆண்டவரே இந்த பிள்ளைகளெல்லாம் அப்பா தகப்பனே வழிகாட்டி என் தகப்பனே உங்களை அறிந்து கூட ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே சில தந்திரவாளிகளால் ஆண்டவரே இவர்கள் அப்படியே விலகி போகாமல் தகப்பனே ஆண்டவரே எல்லாரையும் நீங்கள் மீண்டும் அப்பா தகப்பனே மீட்டெடுக்கவும் தகப்பனே என் ஆண்டவரே உங்களுடைய சபையில் ஆண்டவரே என் தகப்பனே உங்கள் நாம மகிமைக்காகவே என் தகப்பனே கொண்டு பிறந்தான உண்மையோடு ஓடுகிற தகப்பனே அந்த அத்தனை பிள்ளைகளும் அப்பா நீங்கள் பூஜிச்சிருக்க ஆண்டவரே எங்களுடைய சொன்னப்பா தகப்பனே நன்றியப்பா ஆண்டவரே என்னை குடும்பத்தையும் இந்த சபையில் நீங்கள் இணைத்ததுக்காக இந்த புதிய சில சபை நடத்ததுக்காக உங்களுக்கு நன்றியப்பா தகப்பனே எங்கள் சர்வவல்லம் உள்ளவரே ஆண்டவரே இந்த சபையப்பா செழிக்கணும் அப்பா தகப்பனே ஆண்டவரே அப்பா பிதாவே மனதிலுள்ள ஆண்டவரே ஆசைகள் வாஞ்சிகள் எல்லாம் நீங்கள் அறிவுள்ளப்பா தகப்பனே என் பிதாவே ஆண்டவரே நன்றியப்பா நன்றி என் தகப்பனே சர்வவல்லம் உள்ளவரே நன்றியப்பா இந்த ஆண்டவரே இந்த 6வது நாளுக்காக இந்த வருஷ நாள் அப்பா 2015ஆம் ஆண்டு வருஷ நாளில் அப்பா ஆண்டவரே எங்களை கூடி இந்த இடத்துலப்பா நாங்கள் ஒரு சபையாக ஆராதிக்கிறாக நீங்கள் ஏற்படுத்தின இந்த நாளுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே தகப்பனே இந்த 6 நடத்துகிற ஆண்டவரே சகோதரர்களை அப்பாங்கிறது ஒவ்வொரு ஆண்டவரே நன்றி அப்பா எல்லாவற்றுக்குமே ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே சர்வல்லமுள்ளவரே கூட இருங்கப்பா ஆண்டவரே நீங்கள் உருவாக்கின சபையப்பா அது செழிக்கட்டுமப்பா தகப்பனே தகப்பனே ஆண்டவரே ஆம் தகப்பனே என்னுடைய கண்களை அப்பா இவைகளை காணும் என்ற விசுவாசத்தோடு நன்றி சொல்லி நாமத்தில் நன்றிகளோடு செலுத்துகிறோம் அப்பா. ஆமென்.
தாப்பனே மீண்டுமாய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றியானவரே ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரமாய் நீ பாதுகாத்து வழி நடத்தினபடினால் எல்லாவற்றும் திருப்பார்த்து தருகிறோம். அன்பராக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் சொல்லிக் கொள்வோம். பரமண்டலம் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமென். 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 பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கல்லாண்டவர் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கல்லாண்டவர் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவன தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவன தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோம். கேட்டா கல்ல கொடுப்பானா, மீன கேட்டா பாம்ப கொடுப்பானா, முட்டைய கேட்டா தேல கொடுப்பானா. பொல்லாத தகப்பனே நல்ல இவை அறியும் போது இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோம். பறந்து காக்கும் பட்சியை போல தேவன் தினமும் காத்திடுவாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே. தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். தாயை போல் தேற்றுவார்,
தகப்பனை போல் சுமந்திடுவார். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோ. இடங்களில் மேய்த்திடுவாரே, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாரே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்ற போது காட்சி என்பது வாழ்வினில் இல்லை. நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடர செய்வார். நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடர செய்வார். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோ. பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீயே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கல்லாண்டவர் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கல்லாண்டவர் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவன தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவன தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோம். அல்லேலூயா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா.